அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா, டிஆர்பி மூலயமா நமக்கு கொடுக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். தமிழக தொடக்க கல்வித்துறையின் கீழ் உள்ள பள்ளிகளில் 1500 ஆசிரியர்கள் நேரடி நியமனம். இதுதானே நமக்கு 2 டேஸாக கிடைச்சக்கூடிய தகவல். அது நமக்கு ஓகே. டைரக்ட் போஸ்டிங் அப்படின்னா எக்ஸாம் எழுதி டைரெக்டாக நம்ம போஸ்டிங் போகிறது தான் டைரக்ட் போஸ்டிங். சரியா? ஸோ இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமனம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது? எக்ஸாம் தான். எக்ஸாம் மூலயமா டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 31,214 அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகள் இயங்குகின்றன. மொத்தம் தமிழ்நாட்டில் 31,000 பள்ளி இருக்குது. இதில் 35 லட்சம் மாணவர்கள் படித்து வராங்க. பள்ளிகளில் சுமார் 5 லட்சம் மாணவர்கள் புதிதாக வருஷம் உள்ளே சேர்க்குறாங்க. இதில் கூடுதலான மாணவர் சேர்க்கை 2.8 லட்சம் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தது. சரி, இதெல்லாம் அடுத்து இருந்தாலும் 2013 14ஆம் ஆண்டு போட்டதோடு சரி. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா போஸ்டிங்னு ஒன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு கிடையாது. எவ்வளோ போஸ்டிங் உண்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8643 போஸ்டிங் இருக்குது. ஓகேவா? 8643 போஸ்டிங் அதாவது காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் முதல் கட்டமாக நமக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500. அதாவது நிதிநிலைக்கு தகுந்த மாதிரி அரசு நிதிநிலைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அப்படின்னா 1000 போஸ்டிங் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ 500 போஸ்டிங் சேர்த்து 1500 போஸ்டிங் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக எந்த இடத்துல போடுறாங்களோ வேலை அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 8643 எண்ணிக்கையை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இனியும் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான காலி பணியிடமும் அதிகரிக்கும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க போட்டாலும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 இயர்லேயோ ஒரு 6 மந்த்ஸ்லேயோ திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க அடுத்த பேட்ச். சரிங்களா? ஸோ அதனால் இதுதான் வெறும் 1000 போஸ்டிங் தான் அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போஸ்டிங் இருக்குது. பட் எக்ஸாம் வைக்கிறது தற்சமயம் 1500 அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.